எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன மார்னிங் வீலாக் பார்க்கலாமா? இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்னு தான் சொல்லுவேன். நியூ கிச்சன். இது வரைக்கும் என்னோட ஷார்ட்ஸில் நான் ஒரு பழைய கிச்சன் பார்த்துருப்பீங்க. பட் இட்ஸ் அ மாடுலர் கிச்சன். என்னோட பழைய வீடுனா முன்னாடி நான் இருந்த வீடு. இப்போ நான் புதுசாக ஒரு வீட்டுக்கு வந்திருக்கேன். வீடு மாற்றிருக்கோம். ஒரு சின்ன டிரான்சிஷன் தான். அகைன் ஒரு டிரான்சிஷன் இருக்குது. போக போக என் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு அப்டேட்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து நியூ கிச்சன். முன்னாடி இருந்தது வந்து மாடுலர் கிச்சன். இது வந்து லைக் செமி மாடுலர் இல்லை உங்களுக்கு நான் மாடுலர் கிச்சன் தான் சொல்லலாம். கொஞ்சம் பழகிறதுக்கெலாம் நிறைய டைம் எடுக்குது. கொஞ்சம் ஆனால் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஸ்பேஷியஸாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் வந்து ஒவ்வொரு விஷயமும் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி செய்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. இதிலே பார்த்தீங்கன்னா வந்து அந்த தேங்காய் வந்து நார் எடுக்கிறதுக்கு ஒரு டூல் இருக்கும். அது எங்கே வச்சாங்கன்னு தெரியல. நானும் என் பாட்டிமா தான் கிச்சன் யூஸ் பண்ணுவோம். அது ரொம்ப நேரமாக தேடி எனக்கு அது கிடைக்கல. அப்போ வந்து ஆஸ் யூஷுவல் தேங்காய் கீத்து போடுறதுக்கு ஒரு டூல் இருக்குது. அதுவே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அந்த நார் எடுக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு டூல் இருக்கும். அந்த காலத்துலேருந்து எங்ககிட்ட இருக்கு. எங்கள் பாட்டி எங்கள் அப்பாவோட அம்மா கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து என்கிட்டயே இருக்குது. நல்லா ஈஸியாக இருக்கும் அதில் எடுக்கிறதுக்கு. பட் ஸ்டில் இதுவும் ஈஸி தான். அது ஒவ்வொரு பொருளையுமே இப்படியே தான் தேடி பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுலேயே வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. நம்ம தான் எடுத்து வச்சோம். பட் ஸ்டில் 2 பேரும் மாற்றி செய்கிறப்ப வந்து சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. அங்கே மாடலர் கிச்சனா, ஸோ அது இந்த இடத்துல தான் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். டக்குன்னு எடுத்துருவோம். இங்கே செமி மாடுலர்னால கீழேயும் வந்து ஓப்பனாக தான் இருக்குது. லைக் அலமாரி இல்லை. அதனால் ஓரளவுக்கு பிளான் பண்ணி ஓரளவுக்கு காம்பேக்டாக எல்லா இடத்தையும் வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயமும் தேடி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட பொண்ணோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல். அவள் 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் போகிறாங்க. ஸோ புது ஊர், புது வீடு. ஸோ எல்லாமே அவளுக்கு நியூ பிளேஸ். ஸோ புது ஸ்கூலுக்கு போகிறா. அண்ட் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறதுனால இந்த ஏப்ரல்லையுமே அவளுக்கு 20 டேஸ் ஸ்கூல் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் இப்போ எல்லோரும் சொல்கிறது தான், எதுக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிறத விட ஒரு சின்ன கெட் ரெடி தான் சொல்லுவேன். இது வந்து லைக் சில ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஜூனில் எடுக்க வேண்டியது, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் சிலபஸை இப்பயே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சில ஸ்கூலில் வந்து உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் லைக் 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி புது ஸ்டூடெண்ட் வந்திருப்பாங்க. இல்லை 2nd ஸ்டாண்டர்டில் சில சிலபஸ் அந்த குழந்தை வந்து மிஸ் ஆகிருக்கும், லேகிங் இருக்கும். ஸோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக சின்ன ரிவிஷன் மாதிரி கொடுப்பாங்க 20 டேஸு. ஸோ சிபிஎஸ்சியில் இருக்குது. மற்றபடி மெட்ரிக் ஸ்கூல்ஸ்லாம் இருக்கா, சிபிஎஸ்சியில் மட்டும்தான் இந்த மெத்தட் இருக்குது. என்ன ஒரே ஒன்று, இந்த பயங்கரமான ஹீட்டில் வந்து அவங்கள வந்து அனுப்புறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஃபுல் டே ஸ்கூல் இல்லைங்களா, ரொம்ப ஹீட்டாக இருக்குது. லாஸ்ட் இயரோட இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹீட்டாக இருக்குது. அதுவும் நாங்கள் முன்னாடி இந்த பிளேஸோட இப்போ நாங்கள் இருக்கிற ஊர் வந்து சொல்லவே வேணாம், பயங்கர ஹீட்டாக இருக்குது. முன்னாடி ரொம்பவே ஜாலியாக இருந்தோம். ஸோ அது ஒன்று தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஓகே தான். அவங்க காலைல ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது நம்மளுக்கும் ஒரு ரிலாக்ஸாக தான் இருக்குது. அண்ட் முன்னாடி ஸ்கூலில் பார்த்திங்கன்னா அவளுக்கு ஒரே ஒரு பாக்ஸ் தான் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மார்னிங் வந்து கிட்டத்தட்ட அது பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஆஃப்டர்நூன் 2 o'clock வந்துடுவாங்க. ஸோ இப்போ வந்து 2 ஸ்நாக்கு, லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணணும். ஸோ அதனால் கொஞ்சம் மெனு லிஸ்ட்டு பெருசாக தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் இது புதுசு. முன்னாடி லாஸ்ட்டு படித்த ஸ்கூலில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே வந்து லைக் ஒரே ஒரு பாக்ஸ் தான் இல்லையா, மோஸ்ட்லி டிஃபன் மாதிரி தான் கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி ஸ்கூலில் வந்து பக்கமாக இருக்கும். அதனால் ஒரு கரெக்டாக 12 o'clock போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ தான் வந்து காலையில் எடுத்துகிட்டு போகிறா. மதியானம் வந்து ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் சாப்பிட்றப்ப அவளுக்கு எப்படி இருக்கும். ஸோ எல்லாம் இந்த 20 டேஸில் வந்து சின்ன மெனூஸ் எல்லாமே ட்ரை பண்ணிட்டா. ஸோ ஜூன்லேருந்து ரொட்டீன் வரப்போ அவளுக்கு எது பிடிக்கும்னு பார்த்து கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பட் ஸ்டில் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுக்காக தேங்காய் பால் சாதமும் பொட்டேட்டோவும் கொடுத்துருந்தேன். ஸோ அதை சாப்பிட்டுட்டு எனக்கு இன்றைக்கும் அதே தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் சாதம், அதாவது தேங்காய் பால் போட்டு பிரியாணி, தேங்காய் பால் சாதம், தேங்காய் பால் போட்டு பிரியாணி அண்ட் மீல் மேக்கர், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மீல் மேக்கர் சோயா. அதுக்கப்புறம் ஸ்நாக்குக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொய்யாப்பழம். அப்புறம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்குக்கு நார்மல் ஜங்க் ஃபுட்டு தான் அது. ஸோ 2மே ரொம்ப ஹெல்த்தியாக கொடுத்தா, அவள் சொல்கிறப்பே ரொம்ப ஹெல்த்தியாக வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்நாக்லேயுமே ஒரு எள்ளூருண்டை வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் பிளானு. ஸோ தேங்காய் பால் பிரியாணி ரொம்ப ஈஸி தான். நம்ம நார்மல் பிரியாணி செய்கிற மாதிரியே தான். அதே பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம் நம்ம போடுற. என்கிட்ட இன்றைக்கி புதினா இல்லை, பட் புதினா போட்டால் நல்லாயிருக்கும். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா அண்டு தாளிக்கிறப்பயே நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சிட்டு ஆனால் நம்ம எப்பயும் போடுற சாதா அளவு, உங்களுக்கு தகுந்த மாதிரி சாதா அளவு. நான் இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் லைக் பாஸ்மதி கூட போடலாம், இன்னும் பெட்டராக சூப்பராக இருக்கும். சில பேருக்கு இப்போ எங்கள் வீட்டில் யாருக்கும் பாஸ்மதி பிடிக்காது, ஜீரக சம்பா தான் பிடிக்கும். அதனால் நான் ஜீரக சம்பா தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் அதில் தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக அப்படியே தேங்காய் பால் ஃப்ரெஷ் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், தேர்டு இந்த மாதிரி நம்ம லைக் ஒரு 2 வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த தேங்காய் பாலை நம்ம அப்படியே ஊற்றி நம்ம வந்து பிரியாணி செஞ்சோன்னா நல்லா ஃப்ளேவரியாக ரொம்பவே நல்லாயிருக்கும்.
அண்ட் இந்த இப்போ நான் யூஸ் பண்ணுற அந்த அகோரோ விஷயம் பற்றி சொல்லியே ஆகணும். நான் ரொம்ப எங்களுக்கு வந்து அந்த லைக் சார்ஜபிள்னால பாட்டிமாக்கு இழுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கினேன். பார்க்குறப்ப பெருசாக தான் இருந்தது, பட் வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப சின்னதாக இருந்தது. என்னடா இவ்வளோன்னு இருக்குது, ஏன்னா நாங்கள் பொதுவாகவே கொஞ்சம் ஆனியன் நிறையவே யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப குட்டியாக இருந்ததா, என்னடா இவ்வளோ குட்டியாக இருக்கே, யூஸ் ஆகுமா, சரி ஏதாவது சிம்பிளாக செய்கிறப்ப செஞ்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமே தான் வச்சுருந்தோம். அப்புறம் ஏதோ ஒரு வீடியோவில் பார்க்குறப்ப அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு நிறைய காய்கறி கட் பண்ணாங்க. டக்கு டக்குன்னு வேலையாச்சு. சரி நம்மளையும் அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அன்னிலேருந்து அதே மாதிரி தான் ஆனியன் ஒரு ஆனியன் 2 ஆனியன் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி போடுற டைம் ஒன்று தான், ஒன்று ஒன்றா தான் அறிய முடியும். ஆனால் சூப்பராக லைக் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அறிஞ்சிருது. ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அப்படியே ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் தான், நல்லா ஆனால் பொடியாயிருது. சரி எங்களுக்கு பொடியாக இருந்தால் பிடிக்கும், பட் சில பேருக்கு வெங்காயம் கண்ணில் தெரியும்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு அது பிடிக்காது. பட் ரொம்பவே ஈஸியாக யூஸ்ஃபுல் டிவைஸ் தான் சொல்லணும். ரொம்பவே டைம் சேவராகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. நம்ம அந்த இழுக்கிறப்ப பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு பெருசாக போட்டால் மாட்டிக்கும், அப்புறம் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும். இதில் அந்த இஷ்யூஸ் எதுவும் கிடையாது. ஸோ மற்ற ஃபர்ஸ்ட் எல்லாமே நான் பொதுவாகவே என்னோடய கிச்சனில் பார்த்திங்கன்னா நான் ப்ரிப்பரேஷன் ஒர்க் ஃபுல்லாகவே செஞ்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே மாதிரி க்ளீனிங்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கசகசன்னு இருந்தால் எனக்கு அன்ஈஸியாக இருக்கும். அந்தந்த டைம் அப்பப்பயே முடிச்சிட்டோன்னா எல்லா சமையலும் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக. ஏன்னா காலையில் அவங்க 8 o'clock 8:15 போல் அவங்க வந்து கிளம்புவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். அதனால் நான் பொதுவாகவே என்னோடய கிச்சன் ரொட்டீனே பார்த்திங்கன்னா அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து பாத்திரமும் கழுவி வச்சுருவேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பாத்திரம் சேர்ந்துடாது இல்லைங்களா, அதனால தான். ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா என்னோடய மார்னிங் ரொட்டீன் நான் வந்து முன்னாடி மாதிரி ஃபுல் டயட் ஃபாலோ பண்ணுறதில்ல, பட் ஸ்டில் வந்து அந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்களா. நிறைய ட்ரான்ஸிஷன் இருந்ததுனால என்னால் அதை கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் சின்ன சின்ன விஷயங்கள் லைக் மார்னிங் வந்து பச்சை பயிறு தான் இன்னும் சாப்பிட்டுட்ருக்கேன், கூடவே எக்கு. ஸோ அதுவுமே நான் காலையிலேயே பாயில் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு அதுக்கப்புறம் ஒரு 9 o'clock போல் சிம்பிளாக செஞ்சுக்கலாம். கூடவே வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்து லெமன் ஹனி வந்து வார்ம் வாட்டரில் ஊற்றி குடிப்பேன். ஸோ அதுவும் இப்போ அகைன் ஸ்டார்ட் பண்ணேன். சரி ரொம்ப ஹீட்டாக இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிட்டா தானே எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். ஸோ அதனால் அந்த ரொட்டீன்லாம் நான் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதுவும் சைட் பை சைட் காலையிலேயே நான் செஞ்சு வச்சுருவேன். அப்போ ஃபஸ்ட் லெமன் ஹனி ஊற்றி கொஞ்சம் ஆற வச்சு குடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் பயிரும் வேக வச்சுட்டு எக்கும் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு 9 o'clock மேலே செஞ்சு சாப்பிட்றதுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்காய் பால் நான் சொன்ன மாதிரி ஒரு ஒன்ஸ் டுவைஸ் வந்து அதையே மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பிரியாணிக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் தேங்காய் அன்றைக்கி யூஸ் பண்ணியிருந்தேன். காரணம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மீல் மேக்கர் செய்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுலேயும் நான் தேங்காய் பால் ஊற்றி தான் செய்வேன். ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பால் தான். ஸோ அந்த ரெசிபி எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்கூலில் பாப்பா ஃப்ரெண்டோட அம்மா வந்து எனக்கு ஆக்சுவலாக ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பாப்பா ஸ்கூலில் சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னான். அவங்க கொடுத்து தான் அவள் மீல் மேக்கரே அதிகமாக சாப்பிட ஆரம்பித்தா. ஸோ அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டு அந்த ரெசிபி வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அன்னிலேருந்து அவளுக்கு நான் அவனா ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பால் இருக்கிறதுனால அடிக்கடி செய்ய மாட்டேன், ஒகேஷ்னலாக அது வந்து செய்வேன். ஸோ இன்றைக்கி தேங்காய் பால் போட்டு பிரியாணி இருக்கிறனால சரி கூடவே அவளுக்கு மீல் மேக்கர் சைட் டிஷ்க்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதை அப்படியே நான் வந்து செஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைஸுக்கு அந்த நம்ம 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி ஆக்சுவலாக அளந்து ஊற்றுவோம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து நான் தேங்காய் பால் ஊற்றிக்கிட்டேன். ஸோ கேப் கிடச்சிது, டக்குன்னு பாத்திரமா அந்த மிக்சியும் கழுவி வச்சுட்டேன். ஸோ அடுத்தது மீல் மேக்கர் ரெசிபி பார்த்தீங்கன்னா நார்மலாக லைக் மைல்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நம்ம ரொட்டீன் போடுற ஸ்பைசஸ் தான் லைக் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூளும், கொத்தமல்லி தூள், அப்புறம் கரம் மசாலா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் தான். நம்மளுக்கு காரம் வேணும், பெரியவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா மிளகாத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். பட் நான் குழந்தைக்குங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்தேன், ஏன்னா ரொம்ப ஸ்பைசஸ் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அது மெயின் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் நம்ம நல்லா அந்த மீல் மேக்கர் முழுகிற அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றி நம்ம அதில் சிம்மில் வச்சு அந்த அத்தனை தேங்காய் பாலும் அப்படியே ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி நல்லா ட்ரையாக மாறணும். ஸோ அது வரைக்கும் அதை கொதிக்க வைக்கணும். ரொம்ப பெரியவங்க லைக் எல்டர் பர்சனுக்கு தேங்காய் பாலை வந்து நம்ம நார்மல் ரொம்ப பாயில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்கிறனால ஓகே. ரொம்ப பெரியவங்க லைக் ஏதாவது லைக் கொஞ்சம் ஃபேட் அதிகமாக இருக்குது, கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். மற்றபடி குழந்தைங்களுக்கு ஓகே நல்லாவே இருக்கும், அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஸ்பைஸ் இருக்காது இல்லையா. ஸோ இதோட நான் கொஞ்சம் எனக்கு பெரிய மீல் மேக்கர் தான் எனக்கு இருந்தது. குட்டி குட்டி மீல் மேக்கர் இருக்கும் இல்லையா, அதுவாக இருந்தால் அழகாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறப்ப நல்லா ஃப்ளேவரே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து ஸ்கூலுக்கு கொடுக்குறப்பயுமே நம்ம நல்லா பாயில் பண்ணிடுறோம் இல்லையா, நல்லா ஃபுல்லாகவே ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுனால கெடவும் கெடாது. ஆக்சுவலாக நைட்டு கூட மீதி இருந்தது அவள் வந்து சாப்பிட்டா அன்றைக்கி. ஸோ அவளுக்கு பிடிச்ச வந்து அவளுக்கு கம்ப்ளீட்டாக பிடிச்ச மெனு தான் அன்றைக்கி வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தேன்.
ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் முடித்த உடனே நெக்ஸ்ட்டு வந்து கூடவே பார்த்தீங்கன்னா சாம்பார். ஆஃப்டர்நூன் வந்து சாம்பார் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் அதையும் மார்னிங்கே செஞ்சு வச்சுட்டா கொஞ்சம் அந்த டே, ஏன்னா அந்த 11 மேலே போய் சமைக்கிறது இருக்குது பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த சம்மரில் அதுதான். பயங்கர ஹீட்டாக இருக்குது. இது சொன்ன மாதிரி நான் இருக்கிற லொக்கேஷனில் ரொம்பவே எரியுது. அதனால் வந்து சாம்பாருக்கும் கூடவே பருப்பு வேக வச்சுட்டு, இன்றைக்கி வந்து பொதுவாக சாம்பாரில் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லா காய்கறியும் போட்டு தான் செய்வோம். பட் இன்றைக்கி வந்து முள்ளங்கி மட்டும்தான் இருந்தது. ஸோ அதனால் முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சாச்சு. கொஞ்சம் நாங்கள் செய்கிற சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நான் ரொம்ப நாள் முன்னாடி நான் ஃபுல் சாம்பார் ரெசிபி வீலாக் போட்டிருப்பேன். நீங்கள் பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நாங்கள் வந்து புளியும் ஜாஸ்தி போடுவோம், ப்ளஸ் வந்து புளியோட தக்காளி அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு 6-7 தக்காளி போடுவோம், பருப்பு இருக்கும். ஸோ எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரே மாதிரி தான் சாம்பார்னு வச்சுட்டா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 டைம்ஸ் ரொட்டீனுக்கு அது கரெக்டாக எங்களுக்கு யூஸ் ஆகும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர்நூனில் அடுத்த நாள் ஆஃப்டர்நூன் வரைக்கும் அப்படியே அது எங்களுக்கு வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகிரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கொஞ்சம் சாம்பார் ஏதாவது நம்ம வீட்டில் ஏதாவது ஒர்க் இருக்குது, லைக் ஈவன் வீடு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒர்க்கு, இல்லை வேறு ஏதாவது ஒரு அஃபிஷியல் ஒர்க் இருக்குது, இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது சம்டைம்ஸ் வீட்டில் பொடியில் அரைப்போ ஊறுகாலாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா சாம்பார் செஞ்சு வச்சிட்டோன்னா ஸோ அடுத்த நாள் வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து கொஞ்சம் ஹெவி டாஸ்க்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து சாம்பார் வந்து எப்பயுமே செஞ்சு வைக்கிறது தான். ஸோ சாம்பார் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து நாங்கள் 1.5 டம்ளர் பருப்பு போட்டேன். ஸோ 2 நாள் யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ கூடவே 6 தக்காளி, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இருந்தால் 3 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயமே ஒரு 20 சின்ன வெங்காயம் ப்ளஸ் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி வந்து முள்ளங்கி 4 முள்ளங்கி, சின்ன முள்ளங்கி எடுத்திருக்கோம். பட்டு சாம்பாரில் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி, முருங்கைக்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காய் போடலாம், வெள்ளை பூசணிக்காய், இனி பூசணிக்காய், இது எல்லாமே ஈவன் சக்கரவள்ளி கிழங்கு கூட போடுவோம். சம்டைம்ஸ் நல்லாயிருக்கும். பட் மெயின் வந்து இதுதான், மாங்காய், இனி பூசணிக்காய் அண்டு வெள்ளை பூசணிக்காய் போட்டாலே நல்ல ஃப்ளேவராக இருக்கும். முருங்கைக்காய். ஸோ ஈவன் நான் செஞ்சு முடித்த வாட்டி அதுக்கப்புறம் வந்து பாட்டிமா கடைக்கு போனப்போ அப்போ தான் உங்களுக்கு முருங்கைக்காய் கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஈவன் ஆஃப்டர் 11 கூட முருங்கைக்காவை லைட்டாக வதக்கி சாம்பாரில் போட்டு 2 சத்தம் விட்டு வச்சுக்கிட்டாங்க. ஸோ இன்னும் சாம்பார் நல்லா இருந்தது சொல்லப்போனால். பட் காலைல நான் செய்கிறப்ப வந்து முள்ளங்கி மட்டும்தான் இருந்தது. ஸோ சாம்பாருக்கு போடுற வெங்காயம் ரொம்ப பொடியாக இருக்க வேணாம் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த மிஷினில் வந்து வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் வதக்கி நம்ம அதுக்கப்புறம் தக்காளி, புளி, சாம்பார் தூள், காய்கறி போட்டு தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதில் வந்து பருப்பு வேக வச்சு ஊற்றிட்டோன்னா சாம்பார் ரெடி ஆயிரும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் உங்களுக்கு வந்து மற்ற சாம்பாரோட புளிப்பு, தக்காளி ஜாஸ்தியாக இருக்கும், புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், காரமும் இருக்கும், வெங்காயம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். எங்களுக்கு வந்து ரெட்டிஷாக தான் இருக்கும் சாம்பார். அப்போ தான் பிடிக்கும். எங்கள் ஸ்டைல் ஆஃப் சாம்பார் எதுன்னு சொல்லலாம். ஸோ சாம்பாரும் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி அவளுக்கு வந்து மல்டிபிள் பாக்ஸஸ், ஸோ தேங்காய் பால் பிரியாணி ஒரு பாக்ஸில், மீல் மேக்கர் ஒரு பாக்ஸில், அதுக்கப்புறம் கொய்யாப்பழம், அதுக்கப்புறம் அவள் ஸ்நாக்ஸு, இது எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்ச வாட்டி தான் நம்மளுக்கு ஒரே ரிலீஃபாக இருக்கும். கூடவே சாம்பார் முடிச்சாச்சு, கூடவே பாத்திரமும் கழுவி முடிச்சாச்சு. ஸோ டே வந்து அன்றைக்கி மார்னிங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் பக்கமே நான் போகலை. பட் இருந்தாலும் பெரியவங்க கேட்க மாட்டாங்க இல்லைங்களா, அவங்க அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி முருங்கைக்காவை அரைச்சி போட்டு அவங்க ஒரு எக்ஸஸ் வேலை, ஃப்ரீயாக இருங்கன்னா கேட்க மாட்டாங்க, எக்ஸஸாக ஏதாவது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட மொமெண்ட் அது பாட்டுக்கு போயிட்டு தான் இருந்தது. பட் என்னோடய டாஸ்க்கு மார்னிங் இந்த கம்ப்ளீட் மெனு. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி அரைச்சி இந்த மிக்சியில் அதுதான் இருக்குது. ஸோ மார்னிங் வந்து தோசைக்கு தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் வந்து சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. ஆஃப்டர்நூனும் வந்து ஆஃப்டர்நூன் அவங்களுக்கு சாம்பார், பாப்பா கொடுத்த பிரியாணி இருந்துச்சு, மீல் மேக்கரும் இருந்தது. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து இட்ஸ் அ ஹாப்பி மூமெண்ட். ஸோ பாப்பாவும் ஜாலியாக அன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க. ஸோ இது மாதிரி நான் அடுத்தடுத்த டெய்லி இந்த மாதிரி ஒரு ஃபுல் வீலாக் போடலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லாங் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 or 5 minutes வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் ஷார்ட்ஸாக போடுறப்ப நம்மளால் நம்ம மனசில் இருக்க தாட்ஸை வந்து நம்மளால் சொல்ல முடியல அந்த 1 minute ஷார்ட்ஸ்குள்ளே. ஸோ கொஞ்சம் 5 minutes லாங் வீடியோவாக போட்டேன் என்ன அப்படின்னு ஒரு பிளானில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய கண்டென்ட் பேசலாம், நிறைய விஷயங்கள் நீங்களும் ஏதாவது கேட்குறோன்னா கேளுங்க, நானும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுறேன். நாளைக்கியோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், நான் என்னெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கேன், ஸோ என்னை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் ஷேர் பண்ணேன், லைக் நாலேஜ் ஷேரிங். ஸோ இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் நிறைய பேசலாம். தேங்க்யூ.